டூ வீலர் சைடு ஸ்டாண்டு. இது வந்து ஸ்ப்ளெண்டர். அந்த இதுக்கு கீர் போட்ட உடனே சைடு ஸ்டாண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கீர் போடும்போதில் சைடு ஸ்டாண்டு விளைவிக்கிறோம். நம்ம வந்து மறந்துடுறோம். அதை சைடு ஸ்டாண்டு எடுக்க மறந்துடுறதுனால அந்த சைடு ஸ்டாண்டை காலில் கீர் போடும்போதே சைடு ஸ்டாண்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி மெக்கானிசத்தை உருவாக்கியிருந்தேன் தருமபுரியில். சிறிதர் பட்டறையில் சிறிதர் அவருடைய பட்டறையில் இந்த மாதிரி தொழில் தொடங்கலாம்னு அவர் நானும் பேசி சின்ன சின்ன ஸ்பான்சர் வாங்கி அதை உருவாக்கணும். அப்புறம் ஏடிஎம்கே ஜெயலலிதாவுடைய எடப்பாடி பினாமி ஞானப்பழம் அவர் வந்து பெரிய முதலீடு போடுறோம்னு சொல்லி எங்களை என்னை வந்து ஏமாற்றி பேட்டன் ரைட்டில் சுதர்சன் ட்ரேடர்ஸ்ன்னு பதிவு பண்ணிட்டார். எனக்கு பதிஞ்சு உங்கள் அட்ரஸ்க்கு வரும்னு சொன்னேன். ஆனால் என் பேர் இல்லாமல் அவங்க சுதர்சன் ட்ரேடர்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதை குறித்து எஸ்பி அஸ்ராக்காரர் விவேகானந்த கலெக்டரு 2014 புகார் கொடுத்தேன். நீ என்ன உண்மையான விஞ்ஞானியா? நீ என்ன படித்த விஞ்ஞானியா? நீ என்ன டிகிரி வாங்கியிருக்கியா? நீ ஒரு போலி விஞ்ஞானி. இந்த எப்படி புத்தூர் பாண்டி எப்படி போலி விஞ்ஞானின்னு சொன்னாங்களோ அது மாதிரி என்னைய போலி விஞ்ஞானின்னு சொன்னாங்க. அதாவது கலைவாணி எஸ்ஐ விசாரித்தது. நீ ஒரு விஞ்ஞானி நிறுவியே, நாங்கள் அதுக்கு வேண்டியதை என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு இவிஎம் மிஷினை கையில் எடுத்து இன்றைக்கி வந்து இவிஎம் மிஷினில் 100க்கு 100 ஓட்டை திருட முடியும். அதை நிரூபிச்சுட்டு நானும் ஒரு விஞ்ஞானி நிரூபிச்சுட்டு நான் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்திலே முதல் முறையாக சம்பளம் கொடுக்க போகிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். வேறு புதிய தொழில் அறிமுகப்படுத்த இருக்கிறேன். என்எஸ்எம் சாகுல் ஹமீது ஐயா மூலமாக அவர் கொடுத்த நிதியை வந்து பயன்படுத்தியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஒரு 50,000 ரூபாயில் தயார் பண்ண 50,000 ரூபாயில் நிதி உதவியில் மதுரை மாவட்டத்துக்கே வேலைவாய்ப்பும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். அந்த மெக்கானிசத்தை தான் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அது எப்படி இயங்குது, எதோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு, அந்த விஷயத்தை எதுலேருந்து எப்படி ஆப்ரேட்டிங் ஆகுது. இதை 18 வடிவமாக அமைச்சிருந்தேன். இதில் வாய்ஸு கட் ஆயிருச்சு. நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நான் ஆப்ரேட் பண்ணி இந்த மெமரி கார்டை கொடுக்கும்போது அந்த மெமரி கார்டை அந்த வாய்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாதி முக்கால்வாசி இயக்கத்தை அவங்க அழிச்சு விட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அதில் மிஞ்சினது தான் இது வந்து